ஸோ நம்ம ஃபைனலாக இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடைக்கு போய் அன்றைக்கி நைட்டுக்கும் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தேவைப்பட்ட மட்டும் தான் வாங்கிக்கிட்டோம். ரொம்ப நிறையாவும் வாங்கிக்கல. வந்து அத்தியாவசியமான பொருட்கள் பால், தயிர், முட்டை, அப்புறமா வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த டென்ட் பிட்ச் பண்ண இடத்துல வந்து பவர் சப்ளை ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக இருந்தது குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ வெளியில் தான் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த போன ட்ரிப்பில் இந்த 4 நாளில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வெளியில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எங்கேயும் சாப்பிடல. போன இடத்துலையே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். தங்கியிருக்க ஏரியா இவ்வளோ தான் இடம் தான், இந்த இடம் தான். அதுக்கப்புறம் அந்த சைடு ரைட் லெஃப்ட் எடுத்தாலும் நிறைய ஸ்டே பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் தங்கியிருந்த மாதிரி அது ரொம்ப ஸ்பேஷியஸ் அந்த சைடில் சைட் பண்ணலாம். ஸோ பட் நாங்கள் இந்த தடவை சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா, கார் நிறுத்திருக்கோம், அதுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருக்கு, தண்ணி இருக்குது, டெய்லி டக்கு அதில் வரும், வாத்து, நிறைய பறவைகள் வரும். என்னம்மா